முறையில் குளின்னு ஆரம்பித்து குளிக்க சொல்லி கொடுத்தோம். அப்புறம் கௌபீனம் கட்டிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். முருகன் கௌபீனம் கட்டியிருந்தார். அப்புறம் குருவாயூரப்பனை பற்றி சொன்னோம். பரமேஸ்வரன் கூட கட்டியிருக்காருங்க நடராஜா. இது என்னங்க புதுசாக இருக்குது ஒரு கதை அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு கதை இருக்கே, அதை சொல்கிறேன். ஒரு தரம் ஈழத்திலிருந்து ஒரு அரசன் தன்னுடைய பிறப்பிலேயே ஊமையாக இருந்த தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு இங்கே சிதம்பரத்துக்கு வந்தான். கூடவே அவனுடைய மதத்தாரும் வந்தார்களாம். அவனோட கருத்து என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற மக்களெல்லாம் மதம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்தானான். வந்தபொழுது தீட்சிதர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டபொழுது ஒரு அசரீரி மணிவாசகன் இதை கவனித்து கொள்வான். மணிவாசகன்னா யாரு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் இதை பார்த்துப்பாருன்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாராம், இந்த குழந்தைக்கு வாய் பேச்சு இல்லையான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், அதெல்லாம் இல்லை, உங்கள் எல்லாரையும் மதம் மாற்ற வந்திருக்கேன் சொன்ன பொழுது ஒரு திரை போட சொல்லி, இந்த பக்கத்தில் ஈழராஜா அவனுடைய மக்கள் அவனுடைய மகள் இந்த பக்கம், இந்த திரைக்கு இந்த பக்கம் தீட்சிதர்களும் மணிவாசகரும் மாணிக்க வாசகரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவருக்கு மனசில் என்ன தோணித்தான், பெண்கள் விளையாடுற விளையாட்டு ஒன்று உண்டு, திருத்தோள் நோக்கம் அப்படின்னாக்கா, இந்த கையை இப்படியே ஆட்டிட்டு அதோட கண்ணு போகணும். அது ஒரு ஆட்டம் மாதிரி, அதுக்கு ஷாழல்னு பேர். இந்த தோளை ஆட்டிக்கிட்டே, இப்போ நம்ம சொல்ல மாட்டோம் ஆமாம் ரொம்ப தெரியாதாக்கும் அப்படிம்போம்ல, இது ஒரு விளையாட்டு. அதுபோல் இவங்க இப்படி கையை வச்சு சொல்கிற மாதிரி சாழல்னு ஒரு பாட்டை மாணிக்க வாசகர் பாடுறார். என்ன தெரியுமா? என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன், துன்னம் பெய் கோவணமா கொள்ளுமது என்னேடி. அப்பேற்பட்ட நடராஜ பெருமான் சிவபெருமான் அவ ஏன் வந்து தெச்ச கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவ கேள்வி கேட்க, இவ அப்படின்னாக்கா மாணிக்க வாசகர் ஒரு பெண்ணை போல கேட்க, திரைக்கு அந்த பக்கத்திலிருந்து அந்த பொண்ணு, மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே தான் சரடா, மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோன்னு பாடினாளாம். அப்படின்னா அவனுக்கு வந்து 4 வேதங்களுமே இடுப்பில் இருக்கிற சரடா இருக்கும் பொழுது தன்னுடைய சைத்தன்யம், தன்னுடைய அருளே எல்லாருக்கும் பார்க்கும்படியாக ஒரு கோவணமாக சாத்தி கொண்டிருந்தான். இவர் பாடி முடித்த உடனே ராஜா அங்கேயே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னைக்கும் பேசாத என்னுடைய பெண்ணை நீர் பேச வைத்தீர்னதுனால திருச்சாழல், திருவாசகத்தில் இருக்கிற திருச்சாழலை படித்தா திக்கு வாய் இருக்கிறவங்க, கூட்டத்தில் பேச முடியாதவங்க, இந்த வாய்க்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாமல் சில பேர் பேசுவாங்க, இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னதுனால தான் திருவாசகத்தை பற்றி சொல்லுவாங்க, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார்னுட்டு. அதுபோல் நிறைய நல்ல விஷயங்களை தன்னுள்ள அடக்கின திருவாசகத்திலிருந்து இந்த பகுதியை நான் ஏன் சொன்னேன்னா, அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் புலித்தோல் அடிஞ்சிருக்கிறாரு. எல்லாம் செஞ்சாலும் அவர் மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே தான் சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோன் என்று அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்குற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கொஞ்சம் அந்த திருவாசகத்தெல்லாம் விட்டு இப்போ நம்ம லெவலுக்கு இறங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கெல்லாம் அந்த ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு நம்ம பட்டிக்காட்டிலலாம் என்ன தெரியுமா போட்டு தேய்ப்பாங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு உடனே புரியும். லூஃபா, LOOFAH அப்படின்னாக்கா ஒரு படம் போட்டிருப்பான், இந்த கடல் நுரை மாதிரி. இது தாங்க அந்த லூஃபா. இது வந்து ஒரு பீர்க்கங்கூடுன்னு பேர். ஒரு பீர்க்கங்காய் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும், நம்ம சமையல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பீர்க்கங்காய் கசக்கும். இதில் அப்படியே செடியிலேயே முத்த வச்சுருவாங்க. இந்த 3 ஓட்டை இருக்குல்ல, இது வழியாக அந்த விதையெல்லாம் அப்படியே தட்டி 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 எடுத்துருவாங்க. இது என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா தண்ணியை ஊற்றிட்டு வெறும் இது எருமை மாட்டுக்கு இந்த உருமட்டை நார் போட்டு தேய்க்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள், அப்படியே சருமம் எப்படி இருக்குன்னுட்டு. பல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆசைப்படுறத சொல்கிறேன். அதையே ஒரு பாட்டாக சொல்லட்டுமா? சொல்லுறத சொல்லிப்புட்டேன், செய்கிறத செஞ்சிடுங்க, சொல்லுறத சொல்லிப்புட்டேன்,
செய்யறத செஞ்சிடுங்க, நல்லதுன்னா கேட்டுக்கங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. முன்னால் வந்தவங்க என்னென்னவோ சொன்னாங்க, மூளையில ஏறுமின்னு முயற்சி கூட பண்ணாங்க. என்னால் ஆகுமின்னு நானும் நினைக்கலிங்க, என்னால் ஆகுமின்னு நானும் நினைக்கலிங்க. பிள்ளையாரு சொல்கிறாரு, அதைத்தான் சொல்கிறேங்க. நல்லதுன்னா கேட்டுக்கங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. நல்லது தான் கேட்டுக்கங்க, கெட்டதே இல்லைங்க. எப்படிங்க? வணக்கம்.